ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ரொம்ப பர்ஃபெக்டாக ஜவ்வரிசி பாயசம் தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வாங்க அதை ஈஸியாக டேஸ்ட்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் முந்திரி, திராட்சை, பாதாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடுங்க. நல்லா வறுந்து வந்துச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. அதே பாத்திரத்தில் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இதை பாலில் கூட செய்யலாங்க. ஆனால் இன்றைக்கி தேங்காய் பால் தான் செய்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஜவ்வரிசி வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள், ஜவ்வரிசி வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம 3/4 கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் கொஞ்சமாக சாஃப்ரான் சேர்க்குறேன். இப்போ வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. பாருங்கள், 10 நிமிஷத்தில் அட்டகாசமான ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபெஸ்டிவலுக்கு செஞ்சு அசத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.